ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க பாக்ஸ் கொஷின் இயல் 1லேருந்து 5 வரைக்கும் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இயல் 6லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஏன்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ் பாக்ஸ் கொஷின் நிறையவே இருக்குது. அதனால் இதை மட்டும் நான் 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். மற்ற ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு வீடியோவிலே போட்டிருக்கேன். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இதில் மட்டும் நிறைய பாக்ஸ் கொஷின் இருக்க வாசிக்கு நான் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ 6வது இயலில் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குன்னா, ராவண காவியம், அப்புறம் வந்து நாச்சியார் திருமொழி, சிற்பக்கலை, செய்தி, புணர்ச்சி, திருக்குறள்லாம் இருக்குது. இதில் வரக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். மொதல் பாக்ஸ் கொஷின் பாருங்கள். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை பற்றின குறிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியம். அப்போ தமிழில் தொன்மையான நூல் எதுனா, இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் தான். அதில் வந்து சிற்பக்கலையை பற்றி குறிப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. போரில் வந்து பார்த்திங்கன்னா விழும்பொன் பட்ட இறந்த வீரர்களுக்கு நடுகல் நடப்படும் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது. அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா வீரர்களுடைய உருவங்கள் வந்து பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழர்களுடைய தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இருக்குங்கிற குறிப்பையும் அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலை வடித்த செய்தியும் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மாளிகையில் பல சிற்பங்கள், சுண்ணாம்பு கலவைகளும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் இருக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை மூலமாக நம்மளால் அறிய முடியுதுங்கிற குறிப்புகளை இந்த பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். சிற்பக்கலை சார்ந்து தமிழக அரசு என்னென்ன விஷயம் செஞ்சுருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சிற்ப கலைஞர்களுக்கு வந்து பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்க்குற விதமாக வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கலை கல்லூரி வந்து நடத்தி வர்றாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு சிற்பக்கலை கல்லூரி எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். அந்த கல்லூரியில் ஆண்டுதோறும் பல கலைஞர்கள் வந்து உருவாகி வராங்க. அதே மாதிரி சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய பகுதிகளில் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்கள் அமைத்து அதுலேயும் பல கலைஞர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலையும் கும்பகோணத்துலேயும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகளும் பயிலலாம்ங்கிற குறிப்பையும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொழில்நுட்ப கலை இயக்கம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். ராவண காவியத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி, பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் யாரெல்லாம் இதெல்லாம் இப்படி பெருமைப்பட பேசியிருக்காங்க ராவண காவியத்தை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ராவண காவியத்தை பெருமையாக கூறியிருக்காங்க. இதுவுமே வந்து லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அடுத்து முக்கியமானது வந்து பாருங்கள், கோ என்பதன் வேர்ச்சொல். இது அந்தளவு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கோங்கிறது ஒரு வேர்ச்சொல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வேர்ச்சொல்லுங்கிறது கட்டளையிடும் வகையில் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும், அல்லது ஏவலாக இருக்கும். ஸோ அது அவங்க மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கீழே பார்க்க வேண்டியது தான் ராவண காவியத்துடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம முக்கியமானது. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழில் வந்து வந்த பெருங்காப்பியம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ராவண காவியம் தான். இந்த ராவண காவியம் வந்து பார்த்திங்கன்னா 5 காண்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழிப்புரி காண்டம், அப்புறம் வந்து போர் காண்டம்னு சொல்லிட்டு 5 காண்டங்களாகவும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்த குறிப்புகளும் லாஸ்ட் டைம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த நூலோட ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டிருக்கு. தமிழக கண்டத்திலிருந்து பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்குங்க. இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்குங்கிற குறிப்பை சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு புலவர் குழந்தை அவர்கள் உரை எழுதியிருக்காருங்கிற குறிப்பும் இதில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யாப்பதிகாரம், தொடையதிகாரம் அதெல்லாம் வந்து பார்த்தா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களையும் புலவர் குழந்தை அவர்கள் படைத்திருக்காங்க. இதெல்லாமே முக்கியமானவங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ராமாயணத்தின் எதிர்நிலை மாந்தராக கருதப்படக்கூடிய ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டதே ராவண காவியம். அடுத்து வந்து பாருங்கள், இங்கே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21ங்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து வந்து பாருங்கள், ஆண்டாள் திருப்பாவை இதை பற்றின குறிப்புகள்லாம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாலை வழிபடும் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா
12 ஆழ்வார்களில் ஒருத்தவங்க தான் ஆண்டாள் அவர்கள். அந்த ஆண்டாள் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 பேர்லுமே பெண், அவங்க மட்டும்தான் பெண், மற்றது எல்லாமே ஆண்கள் தான். அதே மாதிரி இறைவனுக்கு பாமாலையை சூடி தொடுத்து அணிந்தது பூமாலையாக சூடியதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி ரொம்ப முக்கியம். இதை அடிக்கடி கேட்பாங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு யாரை அன்போடு அழைப்பாங்கன்னா ஆண்டாள் அவர்களை தான் எல்லாருமே வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா? அது யாரை குறிக்கும் அப்படின்னா ஆண்டாள் அவர்களை தான் குறிக்கும். அதே மாதிரி இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வளர்ப்பு மகள் யார் அப்படின்னா ஆண்டாள் அவர்கள் தான். ஆண்டாள் அவர்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த தொகுப்பை வந்து ஆண்டாள் பாடியது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய 2 தொகுதியும் வந்து அதில் தான் இருக்குது. சரிங்களா? நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்கள் கொண்டு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களோட பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய இருக்குது. இதில் வந்து சிறுகதை சார்ந்து எந்தெந்த எழுத்தாளர்களுக்கு கிடச்சிருக்குங்கிற சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம் சாகித்ய அகாடமி விருதுக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். 1970 அன்பளிப்பு சிறுகதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கு அழகிரிசாமி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1979 சக்தி பார்த்திங்கன்னா வைத்தியம், அதுக்கு வந்து ஜானகிராமன் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து 87 முதலில் இரவு வருங்கிறதுக்கு ஆதவன் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து 96 அப்பாவின் சிநேகிதருக்கு அசோகமித்ரன் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. 2008 மின்சார பூவுக்கு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அடுத்து 2010 சூடிய பூ சுடர்க அதற்கு வந்து நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அப்புறம் ஒரு சிறு இசை 2016 இது வந்து கேட்டிருக்காங்க. வண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், ஜானகிராமன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா அவங்களுடைய குறிப்புகள் தான் இருக்குது. ஸோ அதே தான் திருப்பி வரும். ஸோ இந்த இதுவும் கொஞ்சம் அந்தளவு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் இவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். இவங்க வந்து சுதேசி மித்திரன் அப்படிங்கிற, அதாவது உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் சுதேசி மித்திரன்கிற ஒரு வார இதழை வந்து நடத்திட்டு வராங்க. இவங்க வந்து தஞ்சாவூரை சார்ந்த ஒருத்தவங்க. 1967 இந்த நூல் வந்து வெளியிடப்படுது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அவங்கள பற்றின மொத்த குறிப்பும் கொடுத்துருக்காங்க. ஜானகிராமன் அவர்கள் தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தஞ்சாவூரை வந்து சார்ந்தவங்க. உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் அதே மாதிரி வானொலியில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் வந்து இவங்க பணியாற்றியிருக்காங்க. இவங்க நிறைய கதைகளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசி மித்திரன் இப்போ நம்ம பார்த்தோம், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நாவல்களையும் நாடகங்களையும் படைத்திருக்கிறார். இவருடைய ஒரு கோட்பாடை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாகவும் வடிவத்தும் அவரவர் முறையே அப்படிங்கிற விஷயத்தை வந்து கோட்பாடாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க அப்புறம் கடைசியாக முக்கியமானது வந்து தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த நன்கொடை அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லி யாரெல்லாம் இந்த தஞ்சை பகுதியை சார்ந்தவங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. உவே சாமிநாதர் அவர்கள், அப்புறம் வந்து மௌனி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஜானகி ராமன் அவர்கள், அப்புறம் தஞ்சை பிரகாஷ், அப்புறம் வந்து தஞ்சை ராமையா தாஸ், அப்புறம் வந்து தஞ்சாவூர் கவிராயர். இவங்கெல்லாம் வந்து தஞ்சை பகுதியை சார்ந்தவங்க. அடுத்து முக்கியமான பாக்ஸ் கொஷின் வந்து பாருங்கள், நாதஸ்வரத்தை பற்றின ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாதஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கருவிகளில் ஒரு அழகான நுட்பத்தை கொண்ட வடிவம் கொண்ட ஒரு இசைக்கருவி. இது வந்து பார்த்திங்கன்னா மங்கள நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தமிழகத்திலேருந்து வந்து இருக்குது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த சங்கீதம் சார்ந்த நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவி வந்து குறிப்பிடப்படவே இல்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையில் இருக்கக்கூடிய எந்த பதிப்புகள்லையும் சரி, அது இல்லாமல் பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்கள்லையும் இந்த கருவி வந்து காணப்படலைங்கிற ஒரு குறிப்பை வந்து சொல்கிறாங்க. ஆனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு பின் வந்து இது ஏற்பட்டிருக்கலாம், இப்படி ஒரு வடிவம் வந்து ஏற்பட்டிருக்கலாம்னு அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த நாதஸ்வரம் எந்த மரத்தில் செய்வாங்கன்னா ஆச்சா மரம். இது ரொம்ப முக்கியம், இது கொஷினில் வந்திருக்கு. ஆச்சா மரத்தில் வந்து நாதஸ்வரம் வந்து செய்வாங்க. ஆச்சா மரத்தில் தான் அந்த இதை வெட்டப்பட்ட ஆச்சா மரத்துண்டுகளை வந்து நீண்ட நாட்களுக்கு வைத்த பிறகு அதில் வந்து துளையிட்டு அதை வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் சீவாளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாணல் போன்ற விஷயங்களை அதில் ஆட் பண்ணி அடுத்து நாதஸ்வரம் செய்வாங்க. அடுத்து முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின், ஜஸ்ட் இலக்கணம் இதுதான். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா
6 வகைப்படும் குற்றியலுகரம்: வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர். நம்ம இலக்கண வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தாலே தெரியும். ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுங்க. குசுடு துபுருன்னு முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த இயலுக்கு வந்துட்டோம். இது வந்து இந்திய இராணுவத்தில் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், மதுரை காஞ்சி போன்ற லெசன்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்க பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். இந்த நேதாஜி அவர்களுடைய நிறைய குறிப்புகள் இந்த லெசனில் வரும். இம்பார்ட்டண்டான லெசன். இந்த இந்திய தேசிய இராணுவத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வீரர்கள் நேதாஜி தேர்ந்தெடுத்து இந்த வான்படை தாக்குதலுக்கு சிறப்பு பயிற்சி பெறணும்னு சொல்லிட்டு ஜப்பானில் இருக்கிற ஒரு அகாடமிக்கு அனுப்புவாங்க. மிலிட்ரி அகாடமி. அது அகாடமியோட பெயர் பார்த்திங்கன்னா இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிங்கிற ஒரு அகாடமிக்கு அனுப்புவாங்க. அந்த 45 பேர் போன பயிற்சி பிரிவுக்கு பெயர் பார்த்திங்கன்னா டோக்கியோ கேடட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் அவங்களோட இது இருக்கும். இவங்க போர் சூழல் நடந்துகிட்ருக்க நேரத்துலேயும் அந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் இந்தியாவிலேருந்து டோக்கியோ செல்வதற்கு ஒரு சவாலான பயணத்தை மேற்கொள்கிறாங்க. பர்மா வழியாக போகிறாங்க. அது ஆபத்து நிறைந்த ரயில் பாதையிலையும் படகு சவாரிலையும் தப்பித்து குளிர் அது நிறைய இயற்கை சீற்றங்களை தாண்டி அவங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய கியூசு தீவை அடைகிறாங்க. அங்கே அவங்க பயிற்சி பெறுறாங்கிற குறிப்பையும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமாக நேதாஜியோட பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அநீதிகளும் தவறான செயல்பாடுகளும் மனம் ஒப்பா இடம் தருதல் மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நேதாஜி அவர்கள் கூறியிருக்காங்க. நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். எந்த விலை கொடுத்தாலும் சமத்துவத்திற்காக போராடுவதே மிக சிறந்த நற்பண்புங்கிற குறிப்பையும் பொன்மொழியும் நேதாஜி அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து மனதை மலர வைக்கும் கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா அப்படின்னா இரவில் இருட்டு நேரத்திலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நேதாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவருடைய முக்கியமான பொன்மொழி: விடுதலையில் உண்டாக்கி மகிழ்ச்சியும் சுதந்திரமும் உண்டாகி மனம் நிறைவு வேண்டும்னா நீங்கள் அதற்கு விலை உண்டு, அதற்கு விலை துன்பமும் தியாகமும் தானும் நேதாஜி அவர்கள் பொன்மொழியால் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்திய தேசிய இராணுவமும் தமிழர் பங்குங்கிற நூலை எழுதியது யார்? அப்படி எழுதி தமிழக அரசின் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேராசிரியர் சு. அண்ணாமலை அவர்கள் தான். அடுத்து முக்கியமான பாக்ஸ் கொஷின்: சீவக சிந்தாமணியை பற்றி குறிப்புகள் இருக்குது. என்னான்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் ஒன்று. இது நமக்கு தெரியும். இது விருதப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். இது ரொம்ப முக்கியம். விருதப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி. இளம்பகம் தான் இதோடைய உட்பிரிவோட பெயர். மொத்தம் இந்த சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்களை கொண்டது. இந்நூலுக்கு மணநூல் அப்படிங்கிற வேறு பெயர் உண்டு. இது ரொம்பவே முக்கியம். மணநூலுங்கிற வேறு பெயர் கொண்ட நூல் எதுனா சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல். இவர் பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இன்ப சுவை மிக்க இலக்கியங்களை இயற்ற முடியும்னு இவர் இந்த காப்பியத்தை இயற்றியிருப்பார். ஆனால் இவர் இந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்பே இவர் நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலை இயற்றியிருப்பாருங்கிறதும் ஒரு முக்கிய குறிப்பு. இதில் இந்த மணநூலுங்கிற டேட்டா லாஸ்ட் டைம் கொஷினில் கேட்டிருக்காங்க. 9th இருந்தாங்க நிறைய கொஷின் வரும். அடுத்து வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம். மன்னர்களுடைய பெயரை கொண்டே பார்த்திங்கன்னா இது 3 மன்னர்களை பொதுவாக பாடியிருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடியிருப்பாங்க. மொத்தம் ஒரு 900 பாடல்களை கொண்டது இந்த முத்தொள்ளாயிரம். ஆனால் நமக்கு அந்த நூல் முழுவதுமாக கிடைக்கலங்கிறது தான் ஒரு விஷயம். இந்த நூலில் 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் பெயர் அதுவும் நம்மளால் அறிய முடியலை. இது ஒரு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூலாக கருதப்படுது. இதில் எதை பற்றின குறிப்புகள் இருக்குன்னா, சேரநாடு அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாடு பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாடு முத்துடைய நாடாகவும் கருதப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்த முக்கியமான டேட்டா பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சியை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான மதுரை காஞ்சி. இதை காஞ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலையாமை, எதுவுமே நிலை இல்லை, பர்மனெண்ட் இல்லைங்கிற விஷயத்த இது உணர்த்தும். மதுரையோட சிறப்பையும் பார்த்திங்கன்னா இதில் கூறியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 782 அடிகளை கொண்ட நூல். 10 பாட்டு நூல்களே அதிக அடிகளை கொண்டது இதுதான். இதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பித்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி அது மட்டும் இல்லாமல் பெருகுவள மதுரை காஞ்சின்னு அழைப்பாங்க. இதோடைய பாட்டுடைய தலைவன் பார்த்திங்கன்னா யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்கள் தான்.
மதுரை காஞ்சியை பாடியது வந்து மாங்குடி மருதனார் அவர்கள். இவர் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடியில் தான் இவர் வந்து பிறக்கிறாரு. அடுத்த பாக்ஸ் கொஷின், இது ஜஸ்ட் ஒரு சந்தையை பற்றின ஒரு தான். 125 ஆண்டு பழமைமிக்க ஒரு சந்தை. இதோட நோக்கம் வந்து லாபம் அல்ல, தரமான கலப்படம் இல்லாத பொருட்களை வந்து வியாபாரம் செய்யணுங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ஏக்கரில் ஒரு சந்தை வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளி சந்தை தான் அந்த சந்தை. அடுத்து வந்து இது ஒரு ஃபேமஸான சாங்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நல்ல ரீமேக்கில் இது போயிட்டு இருந்துச்சு. பொதிய ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. இந்த பாடல் வரிகளை எழுதுனது மருதகாசி அவர்கள். அந்த குறிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இது வந்துட்டோம். ஸோ அடுத்ததில் வந்து அடுத்த இயலில் பெரியார் சிந்தனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யசோதர காவியம், இதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் முக்கியமானது. வாங்க அதெல்லாம் பார்ப்போம். பெரியார் எதிர்த்தவை எதுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆதரித்தது எதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி திணிப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, குழந்தை திருமணம், அப்புறம் வரதட்சணை, இதெல்லாம் மாதிரி விஷயங்களை அவர் எதிர்த்திருப்பார். அவர் விதைத்த விதைகள்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி வேலையில் வாய்ப்பு, அதுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, அப்புறம் வந்து கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணங்கள், இதெல்லாம் வந்து அவர் வந்து விதைத்த விதைகள்னு வந்து கூறியிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் டைம் டிஎன்பிசியில் கொஷினில் கேட்டாங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்டில் இந்த 2வது பாயிண்ட்டு கேட்டாங்க. ரெண்டுமே கேட்டாங்க, ஒரு கூற்று மாதிரி கேட்டாங்க. என்னென்னா 1938 நவம்பர் 13 தான் இவருக்கு வந்து சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவேராவுக்கு பெரியாருங்கிற பட்டம் வழங்குறாங்க. எப்போன்னா 1938 நவம்பர் 13. அதன் பிறகு 27 ஜூன் 1970 தான் யுனெஸ்கோங்கிற மன்றம், நல்லா தெரிஞ்சுங்க, யுனெஸ்கோ கிடையாது, யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்குது. இது லாஸ்ட் டைம் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின். அடுத்து வந்து இவருடைய இயக்கங்கள், இதழ்கள், இது வந்து இயர்ஸ் கொஷினில் வரும். சுயமரியாதை இயக்கம் வந்து இவர் தோற்றுவித்தது. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1925. நடத்திய இதழ்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு, விடுதலை, உண்மை. ஆங்கில இதழ் வந்து ரிவால்ட். அடுத்து முக்கியமான பாக்ஸ் கொஷின், இது வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றின குறிப்புகள் இருக்கும். புது கவிதையோட தந்தைன்னு இவர் தான் அழைப்போம். மரபு கவிதை, புது கவிதை பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரை பற்றியுமே வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் பிச்சமூர்த்தி அவர்கள், இவங்க தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது கவிதையின் தந்தைன்னு போற்றப்படுவார். இவர் இயற்றிய நூல்கள் பல இருக்குது. பல்வேறு பெயர்களில் இவர் வந்து புது கவிதைகள் வந்து இயற்கியிருக்காரு. இலகு கவிதை, கற்றற்ற கவிதை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் இலா கவிதை, அப்புறம் வந்து கடக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு கட்டுக்குள் அடங்கா கவிதைன்னு பல பெயர்களில் வந்து இவர் வந்து குறிப்பிடுகிற பெயரில் வந்து அழைக்கப்படுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து வழக்கறிஞராக வந்து பணியாற்றியிருக்காரு. அதன் பிறகு இந்து சமய அறநிலைத்துறையில் பாதுகாப்பு துறையில் வந்து அலுவலராக பணியாற்றியிருக்காரு. அனுமான், அப்புறம் வந்து நவ இந்தியா போன்ற இதழ்களில் வந்து துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. அதன் பிறகு புதுக்கவிதை, சிறுக கதை, அப்புறம் வந்து நாடகம், கட்டுரை போன்ற இலக்கிய வகைகள்லாம் படைத்திருக்காரு. இவருடைய முதல் சிறுகதை அது ஜஸ்ட் அந்தளவு இல்லை. ஸோ இதெல்லாம் மற்றதெல்லாம் அந்தளவு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஐஞ்சிறுகாப்பியலில் ஒன்றான யசோதர காவியத்தை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வடமொழியிலிருந்து தமிழில் வந்து தழுவி எழுதப்பட்ட ஒன்று. இதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு அறிய முடியலை. சமண முனிவர் ஒருவரால் வந்து இயற்றப்பட்டுச்சு. யசோதர காவியத்துடைய தலைவன் வந்து யாருன்னா யசோதரன் தான். இவங்க வந்து அவந்தி நாட்டுடைய மன்னர். அவருடைய வரலாறு வந்து இதில் கூறப்படுது. 5 சர்க்கங்களை கொண்டது. மொத்தம் 220 ஆனால் பாடலோட எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 230ன்னு வந்து கருதுகிறாங்க. 2 எண்ணிக்கையில் இருக்குது. அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து சில லெசன்ஸ், குறுந்தொகை முக்கியமானது. ஸோ அது போக 1-2 லெசன்ஸ் இருக்குது, திருக்குறள் இருக்குது, எல்லாமே வந்து பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களில் வந்து பார்த்திங்கன்னா தனிநாயகம் அடிகளார் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பாஸ்கர் நிறைவு அறக்கட்டளை சொற்பொழிவும் அவனது பாடமாக இடம்பெற்றிருக்கு. இந்த விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கு. இவருடைய சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழுடைய புகழ் வந்து பரப்பியிருக்காரு. அகில உலக
தமிழாய்வு மன்றம் உருவாவதற்கும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து உருவாவதற்கும் இவர் தான் ரொம்ப முக்கிய காரணமாக வந்து இருந்திருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் தமிழ் பண்பாடுங்கிற இதழ் வந்து இன்று வரை வெளியாகி வருது, அதுக்கும் இவர் தான் காரணம். அடுத்து வந்து கல்யாண்ஜி, அதாவது கல்யாண சுந்தரம், அதுதான் அவருடைய இயற்பெயர். இவங்களுடைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் போன்றவற்றை இவர் வந்து எழுதியிருக்காரு. வண்ணதாசன் அப்படிங்கிற பெயரில் வந்து கதை இலக்கிய பங்களிப்பையும் வந்து இவர் செய்திருக்காரு. ஸோ இதில் அந்தளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஆனால் இவருடைய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சில இறகுகள் சில பறவைகள், இது முக்கியம். அதே மாதிரி இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல், 2016 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தேன். ஒரு சிறு இசை, இது வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து 8 தொகை நூல்களில் ஒன்றுனா குறுந்தொகை, அது சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஏற்கனவே பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குறுந்தொகை இது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா 401 நீக்காமல் வந்து 401 பாடல்களை வந்து கொண்டது. 4 அடி சீற்றிலும் 8 அடி பேரளவையும் வந்து கொண்டது. அதாவது 4 to 8 வந்து இருக்கும், இதில் லென்த் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, ஆசிரியர் வந்து பாலை பாடிய பெருங்கடுக்கோ, இது வந்து இவர் வந்து சேர மரபை வந்து சார்ந்த ஒரு மன்னர். கலித்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா பாலைத்திணை பாடுவதில் வந்து சிறந்து விளங்கியதால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு வந்து எல்லாரும் அழைப்பாங்க. அடுத்து வந்து சமுத்திரம் அவர்களுடைய ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை நிறையா எழுதியிருக்காரு, 300க்கும் மேற்பட்ட சிறுகதை, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுலேருந்து பேர் பார்த்துங்க, ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அதில் ரொம்ப முக்கியமானது, இவர் எழுதின வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி, பாலைப்பறவை, மண் சுமை, அப்புறம் வந்து தலைப்பாகை, காகித உறவு போன்ற நூல்கள்லாம் வந்து இவர் வந்து இயற்றியிருக்கார். ஸோ இதோட 9th இருக்க பாக்ஸ் கொஷின் வந்து முடியுது. ஸோ ஏற்கனவே நான் இலக்கண பிளேலிஸ்ட் நிறைய தமிழுக்கு தான் நம்ம சேனல் வந்து ஜென்ரல் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் போலீஸ் எக்ஸாம், வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் எது அளித்தாலும் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து நம்ம சேனல் ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது என்னோடய இலக்கண நோட்ஸ், என்னோடய ஓன் நோட்ஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது நான் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் கேட்குற வசதிக்கு சரி ஓன் நோட்ஸ் வந்து நான் எனக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி எழுதியிருப்பேன். சரி இதை நம்ம வந்து ஒரு ப்ராப்பராகவே எழுதி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஓன் நோட்ஸ் வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 2024 மார்ச் 4 ஸோ சீக்கிரம் வந்து என்னோடய ஓன் நோட்ஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி அதை ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படியே 1 by 1 நான் முடித்து கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அரம்சை டெஸ்ட் பேட்ச் இருக்குது, போய் அதையும் எழுதி பாருங்கள். எக்ஸாம் நெருங்கிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.